ஹலோ 10th ஸ்வாக்குட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு யார் 10th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் தமிழ் எழுத போகிறீங்களோ அவங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ தான்ப்பா இது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிங்க போதும், 100% நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளோட டோட்டல் எய்ம் ஜஸ்ட்டு 35 மார்க் தான்ப்பா. 100 மார்க் எழுத போகிறோம், 35 மார்க் எடுத்தால் பாஸ் இல்லை. நம்ம அவ்வளோதான் எய்ம் பண்ண போகிறோம். நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி அண்ட் டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 35 என்ன நம்ம 60க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம். நான் சொல்கிற கொஸ்டின் மட்டும் படிங்க. ஸோ ஒன் வேர்டை தயவு செஞ்சு புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே தரவாக படிச்சிருங்கப்பா. 10 மார்க் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். அடுத்து நான் கொடுக்க போகிற 8 மார்க்கு, 5 மார்க்கு, 3 மார்க்கு, 2 மார்க்கு. இதில் இல்லை மேம் எனக்கு ரொம்ப கஷ்டம், நான் ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும் அப்படின்னா நான் கொடுக்குறதுலேயே நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி படிச்சுக்கோங்க. இல்லை மேம் எனக்கு கொஞ்சம் டீசெண்டான மார்க் எடுக்கணும் அப்படின்னா நான் கொடுக்குற மொத்தத்தையும் படிச்சுக்கோங்க. சரிங்களாப்பா? ஆனால் 100% பாஸ் உறுதி. ஸோ ஃபர்ஸ்ட் 8 மார்க் போயிடலாம்ப்பா. 8 மார்க்கு அன்னமையா கதை, அப்படி இல்லைன்னா அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான். இந்த 2 கதையில் ஏதோ ஒரு கதை கண்டிப்பாக வரும்ப்பா. அதாவது நம்மளுக்கு 8 மார்க் எப்படி வரும்னா ஆ அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அதில் ஏதோ ஒன்று அட்டன் பண்ணும். இது ரெண்டுமே வரும், ஆல தான் வரும். இதில் ஏதோ ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணோம். அதில் தயவு செஞ்சு இதில் 2 கதையில் ஏதாவது ஒன்று தரவாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி சான்றோர் வளர்த்த தமிழ் அந்த கட்டுரை வரும். அப்படி இல்லைன்னா சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு இந்த கட்டுரை வரும். ஸோ இந்த 2 கட்டுரையில் ஏதோ ஒன்று நீங்கள் படிச்சாகணும். அதனால் தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 3rd கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, காற்று மாசடைதல் கட்டுரை, அப்படி இல்லைன்னா நெகிழி பைகளின் தீமை கட்டுரை. சரிங்களாப்பா? ஸோ இது 2த்துல ஏதோ ஒன்று வரப்போகுது. அப்போ நீங்கள் இது 2த்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இப்போ நடைபெற்று முடிந்த பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுக்கான நோட்ஸுமே அதாவது எப்படி சொல்கிறேன்னா, ஆன்சர் கீ நான் ஆல்ரெடி நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை கூட நான் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிடிஎஃபை கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த ஆன்சர் கீயை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அதை மட்டும் படித்து எழுதிங்கன்னா கூட போதும், பாஸ் பண்ணிடலாம். ஒருவேளை உங்ககிட்ட நோட்ஸ் இல்லைனா நான் சொல்ல வர்றது. சரிங்களாப்பா? அப்போ அன்னமையா கதை, இல்லைனா அழகிரி சாமி, சான்றோர் வளர்த்த தமிழ், இல்லைனா சாலை பாதுகாப்பு, காற்று மாசடைதல், அப்படி இல்லைனா நெகிழி பயிர். ஸோ இதுலேயே நம்மளுக்கு கிட்டத்தட்ட பாருங்கள் 24 மார்க் இருக்குது. ஸோ இதில் நம்ம அப்படி இப்படின்னு 8 மார்க்கில் நம்மளுக்கு ஒரு 5 மார்க் போட்டாங்க அப்படின்னா கூட நம்ம எத்தனை மார்க் எடுத்துடலாம்? கிட்டத்தட்ட 15 மார்க்கிட்டே எடுத்துடலாம். சரிங்களாப்பா? அப்படியே 5 மார்க் பக்கம் போகணும் அப்படின்னா கடிதம்ப்பா. ஸோ நீங்கள் மாநகராட்சிக்கு கடிதம், இல்லைனா குடிநீர் வரலை அப்படின்னு சொல்லிட்டு வட்டாட்சியருக்கு கடிதம், மாதிரி கடிதம் கேட்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு விடுனர், பெறுநர், பொருள், என்ன கடிதம், அண்ட் யுவர் ஒபீடியன்ட்லி, அதாவது உங்கள் கீழ்ப்படிதல் உள்ள, இவ்வளோ தான் கண்டென்ட். பெயர், அதுக்கப்புறம் இந்த சைடு நேரம், எந்த இடம், இவ்வளோ எழுதினாலே உங்களுக்கு 5 மார்க் கொடுத்துருவாங்க. அதனால் கடிதம் எழுதுங்க. அதே மாதிரி காட்சியை கண்டு கவினுரை எழுதுகளை, அந்த காட்சியை பார்த்து ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச கவிதைப்பா. டு பி ஆனஸ்ட், அந்த செல்ஃபோன் கவிதையெல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுதோ மனதில் பட்டதை எழுதுங்க. கண்டிப்பாக அட்லீஸ்ட் 5 மார்க் கொடுக்கலனாலும் 3 மார்க் 2 மார்க்காவது கொடுப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி விண்ணப்ப படிவம் கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்சதை ஃபில் பண்ணுங்கள். 5 மார்க் அட்லீஸ்ட் 3-2 மார்க்காவது கொடுப்பாங்க. அண்ட் இப்போ நான் சொல்கிற கடிதம், காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, விண்ணப்ப படிவம், இது எல்லாமே நான் நடத்தியே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதனுடைய வீடியோவோட லிங்க் கூட கொடுத்துறேன், நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்குங்க. அடுத்து 4th மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்தனாரின் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்று அமைக்க ரிப்பீட்டட் கேள்விப்பா. அதனால் தயவு செஞ்சு நல்லா படிச்சுக்கோங்க. அப்படியே நம்ம 3 மார்க் பக்கம் போனோம். 3 மார்க் 2 மார்க்னு பார்த்தீங்கன்னா அணிப்பா. 4 அணிகள் தான் இருக்குது. என்ன? தற்குறி பேச்சு அணி, தீவக அணி, நிரல் நிறை அணி, தன்மை அணி. ஸோ இந்த 4 அணியில் ஏதோ ஒன்று வரப்போகுது. நீங்கள் தற்குறி பேச்சு அணியை நல்லா படிச்சுக்கோங்க. 4 அணியும் சும்மா ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை வேறு ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா, அதனால் 4 அணியுமே ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக படித்து வைங்க. அதே மாதிரி சங்க இலக்கியங்கள் காட்டும் அறம், ரிப்பீட்டட் கேள்விப்பா, தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. புறத்திணைகள், எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக்க, ஜஸ்ட் அந்த திணையை மாற்றி எழுதுவோம்ல, அட்டவணைப்படுத்தி, அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் தயவு செஞ்சு எழுதிக்கோங்க. அதே மாதிரி பொருத்தமான இடங்களில் நிறுத்தற் குறியீடுங்க. உங்களுக்கு எழுத தெரியல, எனக்கு எங்கே குறியீடு இருந்தது, லாஸ்ட்டில் ஒரு புள்ளி வச்சுருங்க, துவக்கத்தில் ஒரு கமா, அது மாதிரி போடுவோம்ல, அதை மட்டும் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி முழக்கத்தொடர், மழை நீர் பற்றி எதை கேட்டாங்கன்னா, மழை, அதாவது மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், அது மாதிரி சும்மா உங்களுக்கு தோன்ற ஸ்லோகன் முழக்கத்தொடர் மாதிரி எழுதி வைங்க. அதே மாதிரி விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்க, அந்த விடை என்ன இருக்கோ அதிலேயே இறுதியில் ஏன், எப்படி, எதற்கு, அது மாதிரி அந்த வினாக்குரிய கேள்வி நீங்கள் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னாலே 2 மார்க்ஸ். பெரும்பான்மையாக நான் சொன்னது எல்லாமே நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். எல்லாமே கொஸ்டின்ஸ் சும்மா அட்டன் பண்ணி வைங்கப்பா. ஜஸ்ட் நம்மளுக்கு அட்டன் பண்ணியிருந்தால் ஓரளவுக்கு மார்க் வரும். நீங்கள் சுத்தமாக அட்டன் பண்ணலன்னா கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா. அதனால் அட்லீஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. சரிங்களா? நீங்கள் எல்லா எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட். நம்மளுடைய சேனலில் 5 சப்ஜெக்ட்டுக்குமே 10th ஸ்டாண்டர்ட் 5 சப்ஜெக்ட்டுக்குமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். போத் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம். இன்னும் பார்க்காதவங்க பார்த்து பயன்பெறுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். டாடா, பை பை, டேக் கேர்.